கியர் மாத்தணும். கியர் மாத்தணும் எந்தெந்த கியர் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இப்ப கிளட்ச் நல்லா சப்புன்னு மிதிச்சுக்கணும். காலை இருக்கணும், பிரேக்ல இருக்கணும், கை மேல இருக்கணும். நம்ம கியர் மாத்தணும் இவ்வளவு பொசிஷன் இல்லையா? கியர் ராடு வந்து 3வது கியருக்கும் 4வது கியருக்கும் நடுவில் அந்த புள்ளியில தான் நிற்கும். சரியா? இழுக்கிறது ஈஸி, தள்ளுறது கஷ்டம் இல்லையா? கை எப்படி வச்சுன்னா கீழ் பாகம் இருக்கு இல்லையா? இந்த நீ காட்டு இப்படி காட்டுங்க, அங்கே காட்டுங்க, இப்படி காட்டுங்க. இந்த கீழ் பாகம் காட்டுமே காட்டுது. கீழ் பாகம் இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், கட்டோட ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப இது ரெண்டு தள்ளதுக்கு. நடுவில் இந்த 3 விரல் இருக்கு இல்லையா? அது இழுக்குதுக்கு. சரியா? சுண்டு வரை 5வது கியருக்கு இழுக்குது. இழுக்குது ஈஸியா இருந்தாலும் அதுக்கு லேசான போகல் போகும். இது ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? இப்ப கையை வைங்க, வச்சுட்டு லெஃப்ட் எண்டு உலகத்துல தள்ளணும், தள்ளிட்டு முன்னாடி. இது ஃபர்ஸ்ட் கியர். கை எடுத்துருங்க, ஃபர்ஸ்ட் கியர். திரும்ப அந்த 3 வெட்டு லேசா பின்னாடி எடுங்க, ஒரு கிளிக் சத்தம் கேட்கும் பாருங்க. அவ்வளவுதான். இப்ப நியூட்ரல் ஆயிட்டு திரும்பவும் லெஃப்ட் எண்டு பிடிச்சிட்டு பின்னாடி செகண்ட் கியர். இப்ப பிடிக்கவே வேண்டாம், பின்னிட்டு லேசா தள்ளி விடுங்க, விட்டுருங்க. திரும்பவும் தள்ளுங்க முன்னாடி, அப்படியே முன்னாடி அசையா முன்னாடி தள்ளுங்க, தேர்ட் கியர். இப்ப 3 விரலுக்கு மட்டும் பின்னாடி பின்னாடி. இது ஃபோர்த் கியர். இப்ப லேசா முன்னாடி தள்ளி விடுங்க, ஒரு கிளிக் சத்தம் கேட்கும். இது நியூட்ரல். உங்க பக்கம் இழுத்து இழுத்து முன்னாடி இழுத்து பண்ணிடுங்க, மியூட் பண்ணிங்க. அவ்வளவுதான். கியர் வந்து இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா கியர் வந்து கன்ஃபியூஸ், நம்ம குழப்பலாம இருக்கணும்னா இந்த கை ஹேண்டில் பண்ற மெத்தட் வந்து நீங்க எப்படி மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம விரல வச்சோம்னா கட்டவுட் வச்சோம்னா லெஃப்ட் சைடு, சுண்டு வச்சா ரைட் சைடு, 3 விரல் எடுத்தா பின்னாடி, பின் கேட் வச்சா முன்னாடி வந்து தெரியும். சரியா? அதுக்காக இந்த மெத்தட் சொல்லும். இல்ல இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஓகேவா?